எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அதாவது இப்ப இந்தியாவில் வந்து முழு முழு தொலைக்காட்சியிலும், அதாவது ஹிந்தியா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, அது என்னென்ன மொழி இருக்கோ எல்லா மொழியிலும் இப்ப இந்தியாவில் பத்தி எரிகின்றது இந்த முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல். அதாவது ஒரு வருடம் இல்லாமல் இந்த வருடம் இந்தியா ஃபுல்லாகி அது நினைவேந்தல் மக்கள் இந்த காதில் போய் எட்டக்கூடிய அளவுக்கு செய்தது வேறு யாருமே இல்லை. அதாவது எங்களுடைய தொப்புள் கொடிகள், தமிழ்நாட்டில் உள்ள எங்கள்கிட்ட தொப்புள் கொடிகள் தான். அவர்களுக்கு தான் முதல்ல நன்றி. அடுத்தது சிஎம் விஜய்க்கு, அதாவது முதலமைச்சர் விஜய்க்கும் நன்றி. அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் வன்னி அரசுக்கும் நன்றி. இதில் மாற்று கருத்தே இல்லை. இவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது என்ன, இந்த முறை ஏதோ ஒரு வகையில் அவர்கள்லாம் இதை கொண்டே விட்டார்கள். அது இதில் ஒரே ஒரு விடயத்தை நான் தெளிவாக பார்க்குறேன். இந்த விடயம் 17 வருடத்துக்கு பிறகு திருப்பி ஒரு ஒரு இந்தியா தொலைக்காட்சியில் பெரிய அளவில் கேட்குதுன்றேக்கல. ஸோ அது இன்னும் எங்கேயோ இடத்த மூலையில் போய்ச்சி கொண்டிருக்கிறதுக்கு அடுத்த மெயின் காரணம் அந்த புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களும் ஈழத்தில் உள்ள ஈழத்தமிழர்கள் தான். அவர்கள் எப்பவும் அதே பவரோட அந்த நினைவேந்தல்களை செய்து கொண்டிருக்கிறதா மெயின் காரணம். இதுதான் இன்றைக்கு வெள்ளவத்தையில பார்த்தீங்களா இருந்தால் அந்த சிங்கள காடையர்கள் இந்த வெள்ளவத்தையில் நடந்த அந்த கஞ்சி கொடுக்குற நினைவேந்தல்ல அவர்களை எதிர்த்து போராடியவர்கள், அவர்களை எதிர்த்து பேசியவர்கள், அவர்களை எதிர்த்து நடுவிரல் காட்டியவர்கள், அவர்களை எதிர்த்து பின்பக்கத்தை காட்டியவர்கள். ஸோ இதை காவல்துறையினர் இருந்து அதை தடுத்தார்கள். அது இந்த விடயம் நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால், அது இந்த அர்ச்சுனாக்கு திருப்பி காதுக்குள்ள ஒரு அளவாங்க வச்சு அதுக்கு இடித்து கொண்டு ஒரு சொல்ல வேண்டிய கட்டம் என்னென்றால், இந்த நாம் தமிழர் கட்சியை தூத்தின இந்த கர்மத்துக்கு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி நான் வென்றா என்ன நடக்கும் என்றதை ஒரு தெளிவான ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துறீங்களோ தெரியல. நாம் தமிழர் கட்சி வென்றால், அதாவது ஆமரட்சி அங்கே விற்கப்படாது, மான்றச்சி அங்கே விற்கப்படாது. நாம் தமிழர் கட்சி வென்றால் அவர்கள் கோட்டைக்குள்ள போய்க்குள்ள தலைவர் பிரபாகரனின் புகைப்படமும் கோட்டைக்குள்ள வேறும், தலைவர் பிரபாகரன் கொடியும் கோட்டைக்குள்ள போகும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் இது ஒரு முகநூலில் பதிவிட்டதுக்கே இந்த வெடிப்பென்றால், அதாவது இந்த சத்தம் என்றால் இந்த இந்தியா பூரா இது கோட்டைக்குள்ள போய்க்குள்ள இந்தியா பூரா எப்படி சத்தம் போடும், என்ன மாதிரி இந்த தொலைக்காட்சியில் கத்தும், எப்படி கத்துவார்கள் என்ற தவிப்பை நீங்கள் உணரக்கூடிய இருக்கும். இது புரியாமல் இந்த டாக்டர் என்ற ஒரு கர்மம் இப்படியான விடயங்களை மக்களுக்கு பரப்பி இன்றைக்கு மக்கள்கிட்ட பேச்சு வாங்கி கொண்டிருக்குது. ஆனால் அது கூட தனக்கு தெரியாமல் வேறு ஏதோ கதைச்சு கொண்டு இப்பவும் இருக்கிறார் என்றதில் மாற்றுக்கிறது இல்லை. கடைசியா இந்த அர்ஜுனா அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, நீங்கள்லாம் துப்பாக்கியை வச்சு உன்னை சுற்றுவ நாயை என்றெல்லாம் திட்டுறீங்க. இந்த வெள்ளவத்தையில போய் நின்று கொண்டு அந்த சிங்கள காடையர்களை உங்களோட துப்பாக்கியை காட்டி ஒரு ஆம்பளையா இருந்தா வெறுட்டி இருக்கலாம். உங்களுக்கு தானே சிங்களமும் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லா மொழியும் தெரியும், மும்மொழியும் தெரிஞ்ச ஒரு மனிதனா இருந்து பிரயோசனப்படுத்தாமல் நீங்கள் தமிழர்களை இந்த ராஜபக்சாவோட சேர்ந்து அழிக்க முயற்சி செய்கிற திட்டங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதாவது உண்மையா நீங்க ஒரு ஆம்பளையா ஒரு தமிழனுக்காக பாடுபட்டீங்களா இருந்தால் ஒன்றில் இருக்கிற நல்ல தமிழ் கட்சிகளோட இணைஞ்சு பயணிக்க வேணும். அது தமிழ்நாட்டில் உள்ள நல்ல கட்சிகள் இணைந்து பயணிக்க வேணும். அப்படி இல்லாட்டி பொத்தி மௌனிச்சு உங்கொண்ட அரசியலை மட்டும் செய்ய வேணும். அப்படியும் இல்லாட்டி இவர்களை எதிர்க்க வேணும். இப்படியான சிங்களவர்களை நீங்கள் பெரிய அளவில் தலைவரை நேசிக்கிறேன், நான் அங்கே அப்பா இருந்துட்டார் 1000 சொல்கிறேன், நீங்கள் இதையும் செய்ய வேணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீட்டிலிருந்து விடைபெறுகிறேன். மக்களே, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.